இதை பற்றி எனக்கு உண்மையாக தெரியாதுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா இம்ப்ளனான் அப்படின்ற பேர் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு 1 வீக் முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எக்மோர் ஜிஹெச்க்கு. அப்போ பார்த்தா இந்த இம்ப்ளனான் நிறைய பேருக்கு இன்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நோட்டீஸ்லேயும் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா ஒரு கருத்தடை சாதனம்னு சொன்னாங்க. சரி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாமேன்னு பார்த்தா இது சூப்பரான டெக்னாலஜியாக இருக்குங்க. அதாவது இது என்னென்னா இது ஒரு கருத்தடை சாதனமாக. இது நம்ம கையில் தோள்பட்டைக்கு கீழே ஒரு சாதனம் மாதிரி ஒரு குழாய் பொறுத்துறாங்கங்க. அது பொறுத்துனா 3 வருஷத்துக்கு குழந்தை நிற்காதான். இது காப்பர்ட்டியோட பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகுது இதோட ப்ரொசீஜரு. இது லெஃப்ட் ஹேண்டுக்கு தோள்பட்டைக்கு கீழே இந்த டிஸ்கை பொறுத்துறாங்கங்க. இது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் பண்ணி நம்ம கருத்தடைக்கு உதவுதுங்க. 3 வருஷம் நம்ம இதில் ப்ரொடெக்டாக இருந்துக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணாமையோ அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க எல்லாமே ஷுவராக அதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டிருந்தவங்களே ரிவ்யூக்கு 1 இயருக்கு ஒன்ஸ்லாம் செக்கப் வரவங்களெல்லாம் நான் கேட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அவங்கெல்லாம் இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுடுறாங்க, 5 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. அதுவும் மரத்துப்புற ஊசிலாம் போட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் வலியும் கம்மி தான். அதனால் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. எக்மோர் ஜிஹெச் போங்க, ஓபி போடுங்க, டாக்டர் பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க.